ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பேலன்ஸ் 11லேருந்து நம்ம போவோம். ஆல்ரெடி 10 வரைக்கும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ 11வதில் பார்த்தீங்கன்னா வாக்கியம் மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 1, 2 இதில் பார்த்தீங்கன்னா கொடுமணல் தமிழ்நாட்டில் ஈரோடு அருகில் உள்ளது. அதாவது கொடுமணல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஈரோட்டிற்கு அருகில் இருக்குதான்னு கேட்குறாங்க. ஆமாம், கரெக்டாக அதுதான். ரெண்டாவது வாக்கியம் பார்த்தீங்கன்னா, தமிழ் பிராமிய எழுத்துக்கள் கொண்ட குடுவை இங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது ஈரோடு பக்கத்தில் இருக்கிற கொடுமணல்ல தான் கண்டுபிடிக்கப்பட்டதான்னு கேட்டாங்கன்னா, ஆமாம், அங்கே தான் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1, 2 ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து தவறான கண்டுபிடிக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நாடுகள் பற்றி கொடுத்துருக்காங்க. தொண்டை நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எது தவறானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் நம்ம பார்த்தாலே தெரியுது சேர நாடு தான். சேர நாட்டில் சோளம், கர்நாடகா, நாமக்கல் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலம்லாம் இதெல்லாம் வராது. அவங்க கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் யாருன்னு சொல்லி எந்த இடம்னு சொல்லி கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க. ஓகே, அடுத்து 13வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? உலோகம்னு பார்த்தீங்கன்னா செம்பு தான் கரெக்டான ஆன்சர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா போர்த்துகல் அடுத்து கொடுத்துருக்காங்க. யார் எதோட தலைவர்கள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் எதோட தலைவர்னு சொல்லி கேட்குறாங்க. மாநிலங்களவை தலைவர். ஓகே, முதலமைச்சர் எங்கேன்னு கேட்குறாங்க. அரசியலமைப்பின் தலைவர். சபாநாயகர் எதோட தலைவர்னு சொல்லி கேட்குறாங்க. சபாநாயகர் மக்களவை தலைவர். துணை ஜனாதிபதி இது ஆக்சுவலாக லாஸ்ட்டில் இருக்கிற மாநிலங்களவை தலைவர். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. அடுத்து 15th கொஸ்டின், உலகில் மிக ஆழமான அகழி எது? அரியானா அகழி. ஆன்சர் ஏ. பால் தயிராதல் என்பது ஒரு டேஷ் ஆகும். இது எந்த விதமானது சொல்லி கேட்குறாங்க. தயிராகிறது பார்த்தீங்கன்னா நொதித்தல் வினை. ஆனால் அது ஏன்னு கூட சொல்லலாம். அது ஒரு கான்ட்ரவர்சியான கொஸ்டின் தான். நீலா வினைன்னு கூட சொல்லலாம். பால் தயிராகிடுச்சுன்னா திருப்பி வர்றதுக்கு கூட சொல்லிக்கலாம். ஆனால் ஆன்சர் கீழ்ப்படி பார்த்தோம்னா சீதா நொதித்தல் வினைன்னு தான் வந்திருக்கு. அடுத்து பொறுத்துக. இதில் போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனிஷ்காரர்கள் இதெல்லாம் எங்கெங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்னு பார்த்தோம்னா கொச்சின் தான் போர்ச்சுகீசியர் கொச்சின். அது பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் பார்த்தோன்னா பழவேற்காடு. பிரெஞ்சுக்காரர்கள்னு பார்த்தோன்னா பாண்டிச்சேரி. அது பார்த்தீங்கன்னா டேனிஷ்காரர்கள். கடைசி எது சி தான் ஆன்சர் இருக்குது. இதோட ஆன்சர்னு பார்த்தோம்னா சி தான் மேட்ச்சுக்கு. அடுத்து 18வது கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா கிட்ட பார்வை குறைபாட்டு சரி செய்ய உதவுவது. கிட்ட பார்வையாக இருக்குன்னா உங்களுக்கு சரி செய்ய எந்த விதமான லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, குழி லென்ஸுகள். அதுவே தூர பார்வைன்னு பார்த்தீங்கன்னா விரி லென்ஸுகள் தான் வரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிகவும் பழமையான மடிப்பு மலைத்தொடராகும்? இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காமனான கொஸ்டின். ஆன்சர் டி, ஆரவல்லி மலைத்தொடர். இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஏ, 26 நவம்பர் 1949 தான் பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டது. ஓகே, பேலன்ஸ் கொஸ்டின் அடுத்த பாட்டில் பார்ப்போம்.